அடுத்தபடியாக விருது வழங்கும் விழா. எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவதாக ரமணி இருக்காங்களா? எஸ். அவங்க சாதாரணமாக நல்லா இருக்கிறவங்களுக்கே இல்லை, கைம்பெண்கள், விதவைகள், உங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உதவுறதுக்கு மனம் மட்டும் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை. ஏன்னா பெற்றதை தந்தால் தானம், கற்றதை தந்தால் ஞானம். இவங்க ஞானத்தையும் கொடுக்குறாங்க, தானத்தையும் கொடுக்குறாங்க. ரமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்கள் பலத்த கரவழி. இதுதாங்க சான்ஸு. பார்த்தா எல்லாருக்கும் சுகர் பார்த்தீங்கன்னா 180 தாண்டாத அளவுக்கு இருக்கும். அடுத்தபடியாக ரமேஷ் அவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ரிட்டையர்ட் டிஜிபி வைகுந்தன் வி அவர்கள் திருக்கரங்களால் பெறுவதை பெருமையாக நினைக்கும் இவர்கள். To my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get. இந்த மாபெரும் விருது வழங்கும் விழாவில் எனக்கு இந்த சிறப்பினை அளித்த நிறுவனர் ஐயா லோகநாதன் சார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்ற சமூக சேவை புரிந்த முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ஐயா வைகுந்த் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் ரொட்டேரியன் சரவண் சார் அவர்களையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அலோ சிட்டியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த திருநின்றவூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. இதுவரையில் நான் எங்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் செவிலியராக 15 வருடம் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். 10 வருட காலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்தவர். எனக்கு 1992 சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு மகளிர் அமைப்பு, வேளாங்கண்ணி மகளிர் சங்கம் என்கின்ற மகளிர் சங்கத்தை ஆரம்பித்து, விதவை பெண்கள் நல அறக்கட்டளை என்கின்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து, என்னுடைய சொந்த என்னால் முடிந்த பண உதவியோடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 500 விதவை பெண்களுக்கு மைக்ரோ பிஸ்னஸ் எஜுகேஷன், நுண்தொழில் கல்வி என்கின்ற ஒரு பயிற்சி அளித்து அவர்கள் வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்கள், ஒரு தெருவோர கடை வியாபாரம் பண்ணுகிறவர்கள், மீன் வியாபாரம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு எந்த படிப்பறிவும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சான்றிதழை பெற்றுத்தந்து அதன் மூலமாக அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு வங்கிகளை அணுகி இன்றைக்கு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு மேம்படுவதற்கு என்னால் முடிந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றிமா. மேலும் என்னுடைய பணியை பாராட்டி சவுத் கொரியாவில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் உமன் பீஸ் குரூப் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களாகவே என்னுடைய பணியை ஏதோ ஆன்லைன் மூலமாக பார்த்து நேரடியாக என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை பாராட்டி எனக்கு இந்தியாவினுடைய சமாதான தூதர் என்கின்ற பட்டத்தை அளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நான் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ கிடையாது, எனக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது.
எனக்கு இன்றைக்கு இருக்கிற என்னால் முடிந்த உதவியை நான் பெண்கள் சமூகத்திற்காகவும் விதவை பெண்களுடைய நலத்திற்காகவும் என்னுடைய மாவட்டத்தில் சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறேன். இந்த விருது வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.